ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வாஸ் எஜுகேஷன் கார்னர். நான் இன்னைக்கு இந்த புக்கில் டாப்பர் ஸ்டடி ஹேக்ஸ் அப்படிங்கிற புக்கிலேருந்து ஒரு சின்ன கேள்விக்கான பதிலை சொல்ல போகிறேன். அதாவது கேள்வி என்னென்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்பார்ன் டேலண்ட் வேணுமா, இல்லை ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் அண்ட் நம்ம ஒர்க் இதனால் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணி அதில் காம்படிஷன்ஸை வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்மளோட பிரெயினில் மொத்தம் அரவுண்ட் 100 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. செல்ஸ், பிரெயினில் இருக்க செல்ஸ் பேர் வந்து நியூரான்ஸ். அது வந்து 100 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நியூரானும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி கூடினது, எபிலிட்டி கூடினது. ஒவ்வொரு நியூரான், ஒவ்வொரு செல்லுமே நம்மளோட பிரெயினில் நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அப்படி அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட அந்த சூப்பர் நியூரான்ஸ் இருக்குது. அந்த நியூரான்ஸ் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு கனெக்ஷன் உருவாக்குறது வந்து எத்தனை கனெக்ஷன்ஸ் உருவாக்க முடியும்னா 20,000 கனெக்ஷன்ஸ் உருவாக்க முடியும். எது அந்த கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேர் டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான்ஸ். ஓகே, கனெக்ஷன் நம்ம சிம்பிள் மேனுக்கும் எயின்ஸ்டீனுக்கும் சேம் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, டென்ட்ரைட்ஸ் அண்ட் ஆக்சான்ஸ், அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எயின்ஸ்டீனுக்கு நிறையா இருக்கும். நம்ம வந்து இன்டலெக்சுவல் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது, அது எப்படி வெளியே வர முடியும்? கஷ்டமான ப்ராப்ளம்ஸை போட்டு பார்க்கும்போது, மெமரைஸ் பண்ணும்போது, ஏதாவது ஒரு சாப்டரையோ போயமோ எதையாவது மெமரைஸ் பண்ணும்போது, அப்படி இன்டலெக்சுவல் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரும்போது நியூரான்லேருந்து ஒரு புது டென்ட்ரைட் வளரும். இந்த புது டென்ட்ரைட் வளர்கிறதுக்கு நம்ம வயசு வரம்பு கிடையாது. எந்த வயசுலனாலும் வளரும். நம்ம வந்து நம்மளோட ப்ராக்டிஸ் எக்ஸசைசிங் தி இன்டலெக்சுவல் எபிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த வயசுலனாலும் வரும், அதுக்கு வயசு வரம்பு கிடையாது. ஆனால் நம்ம வந்து அதை அப்படி நிப்பாட்டிட்டோம், நம்ம ரொம்ப திங்க் பண்ணலை, நம்ம எதுலேயும் ஒர்க் பண்ணலை, இன்டலெக்சுவல் லெவலில் எதுவும் ஒர்க் பண்ணலை அப்படின்னு நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வளர்ந்த டென்ட்ரைட்ஸ்லாம் அப்படியே டிஸப்பியர் ஆகிடும். ஓகே, இதுக்கு வந்து இந்த ஆத்தர் வந்து ஒரு கதை சொல்லி இதை வந்து நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அது என்ன கதைன்னா, திடீர்னு ஒரு பேபி ஈகிள் வந்து கீழே அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குது. அப்போ வந்து ஆடு மேய்க்கிற மேய்ச்சலார் வந்து ஷெப்பர்ட் வந்து ஒரு ஈகிளை எடுத்து அந்த மூன்ஸ்க்கெலாம் இந்த மருந்து போட்டு அதுக்கு சாப்பாடு தண்ணியெலாம் கொடுத்து அதை வந்து கம்ஃபர்ட் ஆக்கி அது அவரோட ஆட்டு மந்தை கூடையே வச்சு அதுக்கு சாப்பாடெலாம் தராரு, அதை வணக்கிறார். இந்த ஈகிள் என்ன செய்யுது, இந்த ஆட்டு மந்தை கூட ஒன்றா போய் அப்படி இருக்காமல் கடைசியாகவே வரணும், தனியாக கடைசியாகவே வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு குரு, ஒரு ஞானி அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் அந்த ஷெப்பர்ட் போய் கேட்குறாரு, ஏன் இப்படி இப்படி பிஹேவ் பண்ணுது இந்த ஈகிளோட குஞ்சு அப்படின்னோடனே அதை வந்து தூக்கிட்டு போய் ஒரு மலை உச்சியிலேருந்து போய் தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டோன்னே அது தன்னோட சிறகுகளை அப்படியே விரிச்சு பறக்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறோம், நம்ம இன்டலெக்சுவல் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரதே இல்லை. நம்மளோட பர்சனல் இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியாலிட்டிஸை பற்றி ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. வரேன். நம்மளும் நம்ம நம்மளோட இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியலிட்டிஸை தெரியாமல் எல்லோரும் என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துடுறோம். நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம இஃப் யூ ஆர் நாட் குட் அட் ஒன் திங், ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாகவோ உங்களுக்கு ஈஸியாக அது வராமலோ இருந்திருக்கலாம். யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அந்த இதை செய்கிறதுக்கு. ஆனால் இன்னும் ஒரு 10 விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக அது வரும். அது என்னன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் அதில்
இஃப் யூ புட் எஃபர்ட் இன் இட், நீங்கள் கண்டிப்பாக அதில் வின் பண்ணிடுவீங்க. அதுக்கு அதே மாதிரி எக்ஸாமில் எல்லாமே தெரியும், கொஸ்டின்ஸ்லாம் தெரியும், பட் டயத்துக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் யூ ஒன்ட் பி ஏபிள் டு பாஸ் தி எக்ஸாம். அதனால் உங்களுக்கு வந்து எபிலிட்டி இல்லை அப்படிலாம் கிடையாது. ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கணும். அது எப்படி இந்த எது வந்து ஈஸி, முதல்ல ஈஸியாக டேக்கிள் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், நம்ம பின்னாடி பார்ப்போம். எனக்கு இந்த புக்லேயே இருக்கும், பின்னாடி பார்ப்போம். அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தால் நீங்கள் வின் பண்ண முடியும். A line from this one: if you are not good at one thing, you can be good at 10 other things. Invest in yourself and do everything you can learn, grow and expand. And there is no better way to take a proactive approach to self-advancement. Remember, everybody has got a different journey and all of us are meant to fly. நம்ம எல்லாத்துக்குமே பயணங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் பறப்பதற்காக பிறந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.